நானும் நிறைய ட்ரை பண்ணேன். பாவத்திலேருந்து வெளியில் வரத்துக்கு சொன்னாங்க, யோகா பண்ணுன்னாங்க. யோகா பண்ணேன். வந்துச்சா? உள்ளே இருக்குது வெளில வரல, வெளில இருக்குது 2 போய் உள்ளே உட்காந்துக்குச்சு. விபாசனான்னு ஒரு மெடிடேஷன், விபாசனா பண்ண பிளானிங்கெல்லாம் வெயிட்டாக தான் இருந்தது. உருட்ட பாடு இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் நிறைய ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, பாவத்திலேருந்து வெளியில் வரணும்னா அது ஒரே ஒரு ஆளால் தான் பண்ண முடியும். யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக சொந்த முயற்சியினால என்னால் பரிசுத்தம் அடைய முடியாது. என் சொந்த முயற்சியினால பாவ வாழ்க்கையை நிறுத்த முடியாது. என் சொந்த முயற்சியினால அடிமைத்தனத்திலேருந்து என்னால் வெளியில் வர முடியாது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என்னை மீட்டெடுக்க முடியும். இன்னைக்கு இந்த முதல் வாசகத்தில் இந்த சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு விளக்கி சொல்கிறார். எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து இப்பொழுது வாசிக்க கேட்போம். முதல் வாசகம் எபேசியர் எழுதிய நூலிருந்து வாசகம், அதிகாரம் 2, இறை திரு வசனங்கள் 1 - 10 வரை. சாவின் நிலையிலிருந்து வாழ்வின் நிலை அடைதல். உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். அப்பொழுது நீங்கள் இவ்வுலக போக்கின்படி வான்வெளியில் அதிகாரம் செலுத்தும் தலைவனுக்கு ஏற்ப வாழ்ந்து வந்தீர்கள். கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்களிடையே இப்பொழுது செயலற்றும் தீய ஆற்றலுக்கு பணிந்தும் நடந்தீர்கள். இந்நிலையில்தான் ஒரு காலத்தில் நாம் எல்லாரும் இருந்தோம். நம்முடைய இயல்பின் தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து உடலும் மனமும் விரும்பியவாறு செயல்பட்டு மற்றவர்களைப் போலவே நாமும் இயல்பாக கடவுளின் சினத்துக்கு ஆளானோம். ஆனால் கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர். அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாய் இருந்த நாம் அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர் பெற செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலே. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார். கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மையையும் அவரது ஒப்புரவற்ற அருள் வளத்தையும் இனி வரும் காலங்களிலும் எடுத்து காட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார். நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. இது மனித செயல்களால் ஆனது அல்ல. எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது. ஏனெனில் நம் கடவுளின் கை வேலைப்பாடு. நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கின்றோம். இவ்வாறே நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கின்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நல்ல கவனிங்க. இதில் ஒவ்வொரு வரியிலையும் ஆண்டவர் எப்படி நமக்கு தெளிவுகளை கொடுக்குறான்னு பாருங்க. வாசிங்க, ஒரு வரியா வாசிங்க. உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். ஏற்கனவே ரோமியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 6வது அதிகாரம் 23வது வசனம் தெரியும்ல உங்களுக்கு, நல்லா தெரிஞ்ச வசனம் தான். பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு. பாவத்துக்கு கிடைக்கிற கூலி. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம மரணத்தை சம்பாரிச்சு வச்சிருக்கிறோம். இந்த உலகத்தில் அக்கிரம அநியாயங்கள் செஞ்சு வாழ்க்கை நமக்கு இலவசமாக கிடைச்சது. ஆனால் மரணத்தை நம்ம சம்பாரிச்சு வச்சிருக்கிறோம். பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு, மாறாக கடவுள் கொடுக்கும் அருங்கொடையோ நாம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு. அப்போ நல்லா கவனிங்க, பாவத்துக்கு கிடைக்கிறது கூலி, ஆனா கடவுள் கொடுக்கிறது கொடை. கொடைன்னு என்ன? கொடையா? கொடைன்னு என்ன? கிஃப்ட். ஆக சாபம், பாவம், மரணம்
நம்ம கஷ்டப்பட்டு பாவம் செஞ்சு சம்பாதிக்கிறது. ஆனால் வாழ்க்கை கடவுள்கிட்ட இருந்து இலவசமாக பெறுறது. டிஃப்ரென்ஸ் புரியுதா? சாவுன்றது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வர்றது கிடையாது. சாவுன்றது மனுஷன் பாவத்தினால சம்பாதிக்கிறது. ஆனால் வாழ்வு கடவுள்கிட்ட இருந்து இலவசமாக பெற்றுக்கொள்கிறது. அதனால தான் ஆண்டவர் என்ற இடத்துல சொல்வார், நான் ஆண்டவர் என்று அறிந்து நீ சும்மா இரு. எப்படி இரு? சும்மா இரு. இப்போ நமக்கு அதுதான் கஷ்டமாகுது. சும்மா இருக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. கீழே குதினா குச்சிடலாம், தண்ணியில் போய் முழுங்கி ஏந்திரினா ஏஞ்சலாம், நடந்து போனால் போயிடலாம், இது பண்ணனா பண்ணலாம், அது பண்ணலாம். சும்மா இருன்னு சொன்னால் கஷ்டமாகுது. அப்போ காலையில் தான் சொன்னுக்கிறார், ஏன்ச்சா ஆண்டவர் பிரசன்னத்தில் இரு, அதுதான் பெரிய கஷ்டமே. இதே எப்போ நீங்கள் காலையில் ஏஞ்சே ஒரு வாக்கிங் போனால் போயிடுவாங்க. காலையில் ஏஞ்சு 10 தோப்புக்கரணம் போடுனா போட்டுருவாங்க. ஏன்? ஈஸி. ஏஞ்சு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கம்முன்னு உட்காந்துருக்கிறது தான் கஷ்டமாகுது. ஏன்? நான் ஏதாவது செஞ்சாதான் எனக்கு சந்தோஷம். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நீ செய்கிறதெல்லாம் எது கொண்டு போவான்? மரணத்துக்கு தான் கொண்டு போவோம். நீ சம்பாதிக்கிறதெல்லாம் எங்கே கொண்டு போகுது? மரணத்துக்காக தான் கொண்டு போகுது. ஆண்டவர் என்ன இடத்துல சொல்ல, அழிந்து போகும் உணவுக்காக நீங்கள் உழைத்திட வேண்டாம். நம்ம உழைக்கிறதெல்லாம் எதுக்கு உழைச்சுன்னுக்குறோம்? சாவுக்கு அழைச்சிட்டு போகிறது தான் உழைச்சுன்னுக்குறோம். ஏன் தெரியுமா? வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்கிற வழி நமக்கு இலவசமாய் தரப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பலிபீடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறங்கி வராரு. ஒரு சின்ன அப்பத்துண்டுக்குள்ள வாழ்வளிக்கிற தெய்வம் இறங்கி வராருன்னா என்ன காசு கொடுத்துட முடியும்? அதுக்கு எதை கொடுத்து அவரை வாங்கிட முடியும்? நீ என்ன பக்தி முயற்சி செய்யறதுனால பரலோகத்திலேருந்து அவரை கீழே இறக்கிட முடியும்? அவர் இங்கே வர்றது அவர் நம்மை வைத்திருக்கிற ஃப்ரீ கிஃப்ட், அவருடைய கிருபை, அவருடைய கருணை. அதனால தான் பைபிளில் போட்டிருக்கு இல்லையா, நம்ம நிற்பதும் நம்ம நின்று இருக்கிறதும் நாசமாக போகாமல் இருக்கிறதும் அவருடைய சுத்த கிருபை, ஷியர் கிரேஸ், நத்திங். நீ செய்யறதில்லை, நான் செய்யறதில்லை, என்னை மீட்டெடுக்கிறது அவருடைய செயல். அதற்காக தான் அவர் பிறந்தார், அதற்காக தான் அவர் வந்தார், அதற்காக தான் இன்றும் உங்களையும் என்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். நம்ம நினச்சிருக்கிறோம், நான் கஷ்டப்பட்டு லீவ் போட்டு வந்துக்கிறேன். எத்தனையோ பேர் அழைப்பு பெற்றாங்க, உன்னால் மட்டும்தான் இங்கே வர முடியுது. ஏன்? ஏன்னா நீ வரல, உன்னை ஆண்டவர் கூட்டின்னு வந்துக்கிறார். அவருடைய திட்டத்தின்படி உன்னை அழைத்தார், அவருடைய திட்டத்தின்படி இங்கே கூட்டு வந்தார். அவருடைய திட்டத்தின்படி சோறு போட்டு ஆண்டவருடைய செய்தியை கொடுக்குறாருன்னா அவருடைய திட்டத்தின்படி உன்னை அவர் மீட்டெடுக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி உன்னை அழைத்தவர், உன்னில் இந்த நற்காரியத்தை தொடங்கியவர், அவரே இந்த நற்காரியத்தை என்ன பண்ணுவாராம்? நிறைவுக்கும் கொண்டு வருவார். அப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? செய்கிறவரை செய்ய விடணும், அவ்வளோ போதும். ஆனால் இன்னைக்கு அதுதான் என்னவாகுது? கஷ்டமாக இருக்குது. திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை. உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். செத்து போயிருந்த நீ செத்து கடந்த செத்து போயிருந்த நீ செஞ்ச பாவத்தின் நிமித்தமாகவும் நீ செய்த துரோகத்தின் நிமித்தமாகவும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கும் போது, ஜப வாழ்க்கைக்குள்ள இருக்கும் பொழுதே, ஆலயத்துக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்கும் பொழுதே, பைபிள் படிச்சுட்டு இருக்கும் போது நீ பண்ண வேலைகள்லாம் என்ன பண்ணுச்சு? உன்னை சாகடிச்சு வச்சிருந்தது. அப்பொழுது நீங்கள் இவ்வுலக போக்கின்படி வான்வெளியில் அதிகாரம் செலுத்தும் தலைவனுக்கு ஏற்ப வாழ்ந்து வந்தீர்கள். நல்லா கவனிங்க. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. நான் செத்து கடந்த போது என்ன பண்ணனா, வான்வெளியில் அதிகாரம் செலுத்துகிற எல்லா விதமான தலைமைகளுக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா அவங்களுக்கு ஏற்றபடி வாழ்ந்துன்னு இருந்தேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து கிடக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த உலக மக்கள் எப்படி வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்குவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க,
இதெல்லாம் ஏன் தோணுது? ஏன்னா நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்த பணமாக இருக்கிறதுனால இந்த உலகத்தாரை பார்த்து அவங்களோட நீ வாழணும்னு ஆசைப்பட்டுனுக்கிற. நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குற வேலைலாம் சனாதனி தான். ராவு காலம், யமகண்டன், நல்ல நேரம், முகூர்த்தம் இதெல்லாம் சொன்னது எது? பைபிளா? அவங்களுடைய சாஸ்திரங்கள் தான். சாஸ்திரம் சம்பிரதாயம். செத்து போனோன்னு என்ன சாஸ்திரம் பண்ணணுன்னு தான் கேட்குறானே தவிர ஆண்டவருக்கு எதுவாக இந்த குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு அவனு கேட்கறது இல்லை. அதுதான் இன்னைக்கு கொடுமையை. கொடி பிடிக்கும் பொழுது நாங்கள் இந்துத்துவத்துக்கு எதிராக இருக்கிறோம், கொடி பிடிக்கும் பொழுது நாங்கள் இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக இருக்கிறோம். ஆனால் சொந்த வீட்டில் வரும் பொழுது ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுற சொல்லுங்க பார்ப்போம். ராகு காலத்தில் தாலி எடுத்து கட்டிடுற சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்கிறது புரியுதா? எதுக்கு? அப்புறம் நான் ஒரு அம்மா கிட்ட கேட்குறேன், ஏங்க நீங்கள் இவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்க, நீங்கள் பிரசங்கெல்லாம் வைக்கிறீங்க, நீங்கள் மினிஸ்ட்ரியிலலாம் இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணும்போது மட்டும் நீங்கள் நல்ல நேரத்தில் வச்சுருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் அவங்க எப்படி சொன்னாங்க தெரியுமா? ஃபாதர் நாங்கள் பார்க்குறது இல்லை. எப்படி? நாங்கள் பார்க்குறது அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல பிறகு. அவங்க சொல்ல நாங்கள் பார்க்குறது இல்லை, ஆனால் கல்யாணத்துக்கு வர்றவங்க பார்ப்பாங்கல்ல. அப்போ அவங்க யாருக்காக அந்த நேரத்தை சூஸ் பண்ணுறாங்க? அவங்களுக்காகவா? அவங்க மகளுக்காக இல்லை, இந்த ஊரோட ஒத்து போகணும். எழுதி வச்சுக்கோங்க. நிறைய வாலிப பிள்ளைங்க இங்கே இருக்கிறாங்க, நிறைய பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணால் கல்யாணம் விளங்காது. எழுதி வச்சுக்கோ. நீ ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்காமல் அந்த நேரத்தை மேலே நம்பிக்கை வச்சுருக்கிற, அந்த நேரம் உன் பிள்ளைய காப்பாற்றுமா? இதுக்கு மேலே வைங்க, இதுக்கு மேலே வைங்க. நானே வந்து மந்திரிக்கிறேன். கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்களிடையே இப்பொழுது செயலாற்றும் தீய ஆற்றலுக்கு பணிந்து நடந்தீர்கள். யாருக்கு பணிந்து நடந்தீர்கள்? இந்த தீய ஆற்றலினால் செயல்படுகிற மக்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு நீங்க பணிஞ்சு நடப்பீங்க. சூனியக்காரனுக்கு பணிஞ்சு நடப்பீங்க. அசுத்தமாய் வாழ்றவனுக்கு பணிஞ்சு நடப்பீங்க. அக்கிரமம் செய்யறவன், அநியாயம் செய்யறவனுக்கு பணிஞ்சு நடப்பீங்க. ஏன்? உங்களுக்குள்ள வாழ்வு இல்லாதனால, நீங்க செத்த பணமாய் இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, பிசாசனுடைய வல்லமையினால உயிர் வாழ்ந்துன்னுக்கிறான் பாருங்க, அவனுக்கெல்லாம் நீங்க பணிஞ்சு வாழ்வீங்க. வாசிங்க. இந்நிலையில் தான் ஒரு காலத்தில் நாம் எல்லாரும் இருந்தோம். நம்முடைய நிலைமையில தான் எல்லாரும் ஒரு காலத்துல இருந்தோம். இன்னொரு இடத்துல கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் ஆண்டவர் சொல்வாரு, ஒரு காலத்தில் கடவுள் யார் என்று அறியாதிருந்த பொழுது கடவுள் இல்லாத காரியங்களை நீங்கள் வணங்கினீர்கள். கடவுள் இல்லாத காரியங்களில், இயல்பில் கடவுள் இல்லாத காரியங்களை நீங்கள் வணங்கினீர்கள், தெய்வமாக ஆராதித்து வணங்கினீர்கள். ஆனால் இப்பொழுதோ கடவுள், உண்மை கடவுள் யார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்பொழுதோ அந்த ஆண்டவர் உங்களை தங்கள் மக்களாக அவர் ஏற்றிருக்கிறார். அப்படி இருந்தும் திருப்பி ஏன் நீங்க அந்த பக்கம் போறீங்க? திருப்பி ஏன் பஞ்சபூதங்களுக்கு அடிமை ஆகணும்னு விரும்புறீங்க? அப்படின்னு உங்களுக்குள்ள என்ன இல்லை? வாழ்வு இல்லை. வாசி. நம்முடைய ஊனியல்பின் தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து உடலும் மனமும் விரும்பியவாறு செயல்பட்டு மற்றவர்களைப் போலவே நாமும் இயல்பாக கடவுளின் சினத்துக்கு ஆளானோம். நல்ல கவனிங்க, தெளிவா சொல்றாரு. நீ எல்லாரும் போல இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் கடவுளுடைய சின்னத்துக்கு ஆளாகிறது போல நீயும் கடவுளுடைய சின்னத்துக்கு ஆளாவ. 10ஓடு 1 11ஆக வாழ்வதற்கு ஆண்டவர் உன்னை இங்கே அழைக்கல. நான் சொல்றது புரியுதா? நீங்கள் 10ஓடு 1 11ஆக இருக்கிறதுக்கும், உங்க சொந்தக்காரங்களோட, நீங்க வேலை பார்க்குற இடத்துல பணியாளர்களோட அவங்கள மாதிரியே இருக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை படைக்கல. இந்த உலகத்தில் வேணா நீங்கள் ஒரு ஆஃபீஸராக இருக்கலாம், இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கலாம், இந்த உலக பிரகாரமாக நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இந்த உலக பிரகாரமாக நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கலாம். ஆனால் யோசித்து பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடவுளால் பிறந்தவர்கள் எல்லாரும் ராஜாதி ராஜனுடைய பிள்ளைகளாகவும்
மகள்களாகவும் இருக்கிறவங்க, மக்களாக இருக்கிறவங்க பிரின்ஸாகவும் இருக்கிறாங்க, இளவரசனாகவும் இளவரசியாகவும் இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். நான் 10ஓடு 11 இருக்க போகிறேன்னா இந்த மக்களை போலவே அவங்க செய்கிற பழக்க வழக்கங்களை பார்த்து அவங்கள போலவே மாற போகிறேன்னா, இல்லை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற அருள் வாழ்வை குறித்து, எனக்கு கொடுத்துருக்கிற ஆன்மீக பிள்ளைக்குரிய சௌபாகியத்தோட நான் ஒரு இளவரசனாக வாழ போகிறேன்னா இளவரசியாக வாழ போகிறேன்னு தேர்வு யார் எடுக்கணும்? நான் தான் எடுக்கணும். இட் இஸ் a choice that you make. இருக்கலாம், அவங்க செய்கிறத செஞ்சுக்கிட்டு அவங்க பண்ணுறதை பண்ணிக்கிட்டு அவங்கள போலவே நீ இருக்கலாம். அப்படி இருக்கிறது உன்னுடைய ஃப்ரீடம். ஆனால் உனக்கு கொடுத்துருக்கப்பட்ட அருள் வாழ்வின்படி ஒரு இளவரசனாகவோ இளவரசியாக வாழ்வதோ யாருடைய முடிவு? என்னுடைய முடிவு. தொடர்ந்து வாசிங்க. ஆனால் கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர். ஆனால் கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர். அவர் நம்பீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாய் இருந்த நாம், குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாய் இருந்த நாம் அவ் அன்பின் மூலம், அந்த அன்பினால இணைந்து உயிர் பெற செய்தார். மீண்டும் உயிர் பெற செய்திருக்கிறார். என்னுடைய பாவங்கள் எவ்வளவுதான் செங்குருதியை போல இருந்தாலும் அந்த பாவங்களை எல்லாம் பனிவன்மையை போல அவர் துடைத்தெடுக்கிறவராக இருக்கிறார். கிழக்கிலிருந்து மேற்கு எவ்வளவு தூரமாக இருக்கிறதோ என்னுடைய பாவங்களை என்னை விட்டு அவ்வளவு தூரமாக அடக்கி போடுகிறார். என் பாவங்களை எல்லாம் கடலினுடைய ஆழத்தில் கொண்டு போய் போடுகிறார். என் முதுகுக்கு பின்னாடி போடுகிறார். என் பாவம் என்னை தொடாதபடி, என் பாவம் என் கண்ணுக்கு முன் இராதபடி, இனி அந்த பாவத்துக்கு நான் அடிமை இல்லாதபடி அந்த பாவத்தை என்னை விட எவ்வளவு தூரமாக எடுத்துட்டு போகணுமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் எனக்கு பரிசுத்தத்தை கொடுக்கிறார். பியூட்டி என்னன்னா இதெல்லாம் அவர் இலவசமாகவே கொடுக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது, நீங்கள் நல்ல கவனிங்க, நீங்கள் மீட்கப்பட போவதுன்னு அவர் சொல்ல, அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் மீட்கப்பட்டு இருப்பது அந்த அருளாலே, அந்த அருளால் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கேள்வி என்னன்னா, நீங்க மீட்கப்பட்டவர்களா மீட்கப்படாதவர்களா? அப்ப மீட்கப்பட்டவன்னு சொன்னா இனி எந்த பாவத்துக்கும் நான் அடிமை இல்லை. கோபப்படாமல் இருந்துட முடியுமா சிஸ்டர்? முடியுமா? முடியாது. ரொம்ப புத்திசாலி. என்னோட முடியாது, கடவுளால் முடியும். இதுக்கு பேர் தான் தப்பக்கட்டு. பிரியமான என் சகோதர சகோதரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம பாவங்களை மன்னிக்கிறதுக்காக மட்டும் இந்த உலகத்தில் வரல, நம் பாவங்கள்லேருந்து நம்ம மீட்டெடுக்க இந்த உலகத்துக்கு வந்தார். நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்க தானே வந்தார், அதனால பாவ சங்கீதத்துக்கு போயிட்டு அறிக்கையிட்டா பாவத்திலிருந்து மன்னிப்பு கட்சிது திருப்பி வந்தாலாம். எதுக்கு? திருப்பி பாவம் பண்ணிட்டு திருப்பி மன்னிப்பு கேட்கறதுக்கு. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, கத்தோலிக்க திருச்சபையில் பாவ சங்கீதனம் இருக்கிறது, அது பாவ மன்னிப்பு தருகிறது. ஆனால் பாவம் மன்னிப்பை கொடுப்பதற்காக மட்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரல, அந்த பாவம் ஒன்றை விட்டு வெளில போகணுன்றதுக்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். இப்போ கேட்குறேன் தாய், ஏக்கா கேளு, இப்போ கேட்குறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தது நீ கோபப்பட்ட மன்னிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, கோபப்படுற அந்த இயல்பை உனக்குள்ளேருந்து வெளியில் எடுத்து அவருக்குடைய இயல்பை உனக்குள்ள வைக்கிறதுக்கு. இப்போ நான் கேட்குறேன், உன்னால் கோபப்படாமல் இருக்க முடியுமா? முடியும். அதுதான் உண்மை. இந்த உண்மையை நீங்கள் அறிந்து கொள்கிற வரைக்கும் நீங்கள் கோபத்துக்கு அடிமையாக இருப்பீங்க. பொறாமையிலேருந்து வெளியில் வர முடியுமா? முடியும். ஏமாற்றுற அந்த பழக்கத்திலிருந்து, திருடுறதுலேருந்து, ஊனியல்பின் இச்சைகளுக்கு ஒப்பு கொடுக்கறதுலேருந்து, தப்பான காட்சிகளை பார்க்கணுன்ற ஆர்வத்திலிருந்து, என்னுடைய மாமசத்தை இச்சைக்கு ஒப்பு கொடுக்கணுன்ற ஆர்வத்திலிருந்து, பெருமையிலிருந்து என்னால் வெளியில் வர முடியுமா? அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக இரத்தத்தை சிந்தி மரித்தது உண்மை என்றால் இனி என்னால் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் வெளியில் வர இயலும். ஏன்னா ஒரு காலத்தில் அடிமையாக இருந்திருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்காக இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்ததுனால இனி நான் அடிமை இல்லை. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் உண்மையை அறிந்து கொள்வீர்கள்,
உண்மை உங்களை விடுதலையாக்கும். அதனால சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. என்ன கடமை? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்டிருக்கிறோம். அதனால எந்த ஒரு பாவத்துக்கும் நாம் அடிமைகளாக இருக்க முடியாது. கூடாது இல்லை, முடியாது. அப்படின்னு என்ன? இனி பாவம் செய்கிறதும் பாவம் செய்யாமல் இருக்கிறதும் நம்ம கண்ட்ரோலில் இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் விடுதலை பெற்ற ஒரு மகனினுடைய அடையாளம். ஐயோ என்னால் இது முடியவே இல்லை, என்னால் இந்த பாவத்தை வெளியிலே வர முடியல அப்படின்னு சொன்னால் நீ என்னது? அடிமை. ஆனால் எனக்கு விரும்பினா நான் செய்வேன், எனக்கு விருப்பம் இல்லைன்னா செய்ய மாட்டேன்றவன் யாரு? உரிமையோடு இருக்கிறவன். நீங்கள் உண்மை அறிந்து கொள்வீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். வாசிங்க. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில், இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெழவும், நாம் அவரோடு உயிர்த்தெழவும். நம்ம செத்து கிடந்தோம்னு சொன்னோம் இல்லையா? இப்ப இயேசு கிறிஸ்துவோடு இணைஞ்சு அவரோடு உயிர்த்தெழவும், விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார். விண்ணுலகில் அவரோடு அமரவும் அவர் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக நாங்க அமர்ந்திருக்கிறது, இயேசுவோடு அமர்றது என்னுடைய செயல் கிடையாதுங்க. இது யாருடைய செயல்? யாருடைய செயல்? அவருடைய செயல். அதனால தான் ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு தெளிவாக வெளிப்படுத்தினது என்ன தெரியுமா? யாரெல்லாம் ஆண்டவரை நம்புகிறோமோ அவர் நாம் மீட்படையும்படி செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். அவர் செய்வார் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கா? அவர் செய்வார். ஏன்னா அவரால் ஆகாத காரியம். நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, உன் பாவத்திலேருந்து அவர் ஒன்று வெளில கொண்டு வருவார். உனக்கு எவ்வளோ கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் சரி, எல்லா கெட்ட பழக்கங்கள் இருந்தும் ஆண்டவர் ஒன்று வெளில கொண்டு வருவார். உன்னுடைய பாஸ்ட் எவ்வளோ மோசமானதாக இருந்தாலும் சரி, நீ செய்த பாவங்கள் எல்லாம் உன்னை அப்படியே நைட்டெல்லாம் உன்னை குற்றப்படுத்தி பிசாசத்தை சொல்லி 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 உனக்கு நினைவூட்டி உன் பாவத்திலேயே உன்னை மூழ்கடிக்க செய்து அந்த கில்ட்டி கான்ஷியஸ்லேயும் உழன்று கொண்டு இருந்தாலும் சரி, நீ விசுவசிச்சின ஆண்டவர் உன்னை அதுலேருந்து வெளியில் கொண்டாட அவரால் முடியும். கொஸ்டின் இஸ், டு யூ பிலீவ்? நீ விசுவசிக்கிறியா? நீ விசுவசிக்கிறியா? ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு, உன்னை சரண்டர் பண்ணு, நம்பு, அவர் செய்வார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் செய்து முடிப்பார். எனக்கு உரியதை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, எனக்கு உரியதை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சேர்ந்து அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும், உம்மாலாகாத உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர்
செய்பவர் நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆக இனிமேட்டு செல்போனுக்கு அடிமையா இல்லாம இருக்க முடியுமா? இனிமேட்டு பொய் சொல்லாம இருக்க முடியுமா? இனிமேட்டு பரிசுத்தமாய் வாழ முடியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் நிறைவுள்ளவராயிருங்கள். உங்கள் கடவுள் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டளை இட்டிருக்கிறார் அப்படின்னா திராணிக்கு மேலா சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய கட்டளைகள் எளிதானவை. அவர் சொல்றாரு, என்னுடைய சுமை அது பாரமே கிடையாது, என்னுடைய நுகம் அது உங்களை அழுத்தவே செய்யாது. It is easy. To be a Christian is easy. Yeah, it is not about what you do, it is what about He does for you. நீங்க என்ன செய்றீங்கன்றது இல்ல, அவர் உங்களுக்காக என்ன செய்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீ நம்புறியா தம்பி? நம்புறியா? எல்லாரும் ஏன் சின்ன நல்ல பாட்டு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.